11ஆம் வகுப்பு வேதியியல் வால்யூம் 2ல் பொது தேர்விற்கு எதிர்பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்கள் அதை சார்ந்த வீடியோக்களின் தொகுப்பை பார்த்து தெரிந்து கொள்வோமா? KP மற்றும் KC ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பை வரை. வினைப்படு பொருள் மற்றும் வினை விளை பொருட்கள் ஆகிய அனைத்தும் நல்லியல்பு வாயின் நிலைமையில் உள்ள ஒரு பொதுவான வினை ஒன்றை நாம் கருதுவோம். அதாவது X மோல் A என்ற வினைப்படு பொருளும் Y மோல் B என்ற வினைப்படு பொருளும் வினையில் ஈடுபட்டு L மோல் C என்ற விளைபொருளையும் M மோல் D என்ற விளைபொருளையும் தருவதாக கொள்வோம். விளை பொருட்களான C மற்றும் D யினுடைய செறிவு குறிப்பிட்ட அளவு பெறப்பட்டவுடன் தங்களுக்குள் வினை புரிந்து பின்னோக்கு வினையின் மூலமாக ABயை தரும். சிறிது நேரத்தில் இந்த வினையானது சமநிலை வினை ஆகிறது. இந்த சமநிலை வினையினுடைய சமநிலை மாறிலி KCயின் மதிப்பை எழுதுவோம். வினைப்படு மற்றும் வினை விளை பொருட்களின் செறிவுகளை மோலார் செறிவின் வாயிலாக வெளிப்படுத்துவதே KC என்பதை நாம் அறிவோம் அல்லவா? எனவே KC is equal to மோலார் செறிவு C power L into மோலார் செறிவு D power M by மோலார் செறிவு A power X into மோலார் செறிவு B power Y. இச்சமன்பாட்டை ஒன்றென கொள்வோம். அதே நேரத்தில் KPயின் மதிப்பு பகுதி அழுத்தத்தின் வாயிலாக வெளிப்படுத்தப்படுகின்ற சமநிலை மாறிலியே KP என்பதை நாம் அறிவோம். KP is equal to பகுதி அழுத்தம் C power L into பகுதி அழுத்தம் D power M by பகுதி அழுத்தம் A power X into பகுதி அழுத்தம் B power Y. இச்சமன்பாட்டை இரண்டென கொள்வோம். நல்லியல்பு வாய் சமன்பாட்டின் படி PV is equal to nRT என்பதை நாம் அறிவோம். இங்கு P என்பது அழுத்தம், V என்பது கன அளவு, N என்பது மோல்களின் எண்ணிக்கை, R என்பது வாயு மாறிலி, P என்பது வெப்பநிலை கெல்வினில் அளவிட வேண்டும். இந்த நல்லியல்பு வாயு சமன்பாட்டை மாற்றி எழுதுவோம். P is equal to N by V into RT. N by V என்பது மோலார் செறிவு என்பதை நாம் அறிவோம். எனவே பகுதி அழுத்தம் P is equal to மோலார் செறிவு into RT. மீண்டும் ஒரு முறை சமநிலை சமன்பாட்டை நினைவு கூர்வோம். இந்த சமன்பாட்டில் உள்ள அனைத்து வினைபடு மற்றும் வினை விளைபொருட்கள் வாயு நிலையில் உள்ளது அல்லவா? எனவே ஒவ்வொரு வினைப்படு மற்றும் வினை விளை பொருட்களின் பகுதி அழுத்தங்களை எழுதுவோம். முதலில் வினைப்படு பொருள் A. பகுதி அழுத்தம் A power X is equal to மோலார் செறிவு. மோலார் செறிவு A power X into RT power X. ஏனெனில் இங்கு X என்பது A என்ற வினைப்படு பொருளினுடைய வேதிவினை கூறு விகித குணகம். இதுபோல B என்ற வினைப்படு பொருளுக்கான பகுதி அழுத்தம் B power Y is equal to மோலார் செறிவு B power Y into RT power Y. அதுபோல C என்ற வினை விளை பொருளுக்கான பகுதி அழுத்தம் C power L is equal to மோலார் செறிவு C power L into RT to the power L. அதுபோல வினை விளை பொருளான D யினுடைய பகுதி அழுத்தம் D power M is equal to மோலார் செறிவு D power M into RT to the power M. ஆக அனைத்து வினைப்படு மற்றும் வினை விளை பொருளுக்கான பகுதி அழுத்த மதிப்புகளை இங்கு நாம் பார்க்கின்றோம். இந்த மதிப்புகளை சமன்பாடு 2 நினைவு கூர்வோம். இதுவே சமன்பாடு 2 அல்லவா? சமன்பாடு 2 உள்ள அனைத்து பகுதி அழுத்த மதிப்புகளையும் பிரதியிட்டு எழுதும் பொழுது KP is equal to பகுதி அழுத்தம் C power L ற்கு பதிலாக மோலார் செறிவு C power L into RT power L. அதுபோல பகுதி அழுத்தம் D power M ற்கு பதிலாக மோலார் செறிவு D power M into RT to the power M by பகுதி அழுத்தம் A power X ற்கு பதிலாக மோலார் செறிவு A power X into RT to the power X. அதுபோல பகுதி அழுத்தம் B power Y க்கு பதிலாக மோலார் செறிவு B power Y into RT to the power Y. ஆக KP is equal to மோலார் செறிவு உறுப்புகளை ஒரு பக்கத்திலும் RT மதிப்புகளை மறுபக்கத்திலும் பிரித்து எழுதுவோம். மோலார் செறிவு C power L into
மோலார் செறிவு d பவர் m by மோலார் செறிவு a பவர் x இன்டு மோலார் செறிவு b பவர் y. தற்போது RT மதிப்புகளை எழுதுவோம். RT to the power L into RT to the power m by RT to the power x into RT to the power y. இதை மேலும் சுருக்கி எழுத Kp is equal to வினை விளை பொருட்களின் மோலார் செறிவு by வினைப்படு பொருள்களின் மோலார் செறிவானது Kc என்பதை நாம் அறிவோம். எனவே Kp is equal to Kc into RT power L plus m by RT power x plus y. இதை மேலும் சுருக்க Kp is equal to Kc into RT power L plus m minus x plus y. ஆக வினை விளை பொருட்களின் மோல்களின் எண்ணிக்கைக்கும் வினைப்படு பொருள்களின் மோல்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள வித்தியாசமானது ΔNg என்று அழைக்கப்படுகிறது. ΔNg ஐ இந்த வாய்ப்பாட்டில் புகுத்தி எழுத Kp is equal to Kc into RT to the power ΔNg. இதுவே Kp க்கும் Kc க்கும் இடையே உள்ள தொடர்பு. PCl5 சிதைவடைதல் சமநிலை வினைக்கான Kp மற்றும் Kc மதிப்புகளை வருவி. பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் கேஸ் சமநிலையில் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் கேஸையும் குளோரின் கேஸையும் தருகிறது. இது V டெசிமீட்டர் கியூப் கன அளவு உள்ள கலனில் இந்த வினை நடைபெறுகிறது என கொள்வோம். ஆக இந்த சமநிலை சமன்பாட்டிற்கான Kc-னுடைய மதிப்பானது Kc is equal to மோலார் செறிவு PCl3 into மோலார் செறிவு Cl2 by மோலார் செறிவு PCl5. ஆக வினைப்படு மற்றும் வினை விளை பொருட்களின் மோலார் செறிவுகளை பெற இந்த அட்டவணையை அமைத்துக் கொள்வோம். அதாவது PCl5, PCl3, Cl2. ஆரம்ப நிலை மோல்களின் எண்ணிக்கை. ஆரம்பத்தில் PCl5 A மோல்கள் உள்ளதாக கொள்வோம். ஆரம்பத்தில் PCl3 மற்றும் Cl2 உருவாகி இருக்காது. எனவே 0 0. வினைப்பட்ட மோல்களின் எண்ணிக்கை. A மோல் செறிவுள்ள PCl5 X மோல் அளவு வினையில் ஈடுபட்டுள்ளதாக கருதுவோம். அதே நேரத்தில் PCl3-னுடைய வினைப்பட்ட மோல்களின் எண்ணிக்கை 0 எனவும் Cl2-வின் வினைப்பட்ட மோல்களின் எண்ணிக்கை 0 என எடுத்துக்கொள்வோம். சமநிலையில் மோல்களின் எண்ணிக்கை. சமநிலையில் PCl5 ஆரம்பத்தில் எடுத்துக்கொண்ட மோல் A, வினையில் ஈடுபட்டது X. ஆக A minus X. எனவே X மோல் PCl5 வினையில் ஈடுபட்டுள்ளது எனில் சமநிலையில் X மோல் PCl3 உருவாகியிருக்கும். அதுபோல X மோல் Cl2 உருவாகியிருக்கும் அல்லவா? சமநிலையில் PCl3-னுடைய மோல்களின் எண்ணிக்கை X மோல், சமநிலையில் Cl2-வின் மோல்களின் எண்ணிக்கை X மோல். எனவே சமநிலையில் மோலார் செறிவு. மோலார் செறிவினுடைய வாய்ப்பாடு N/V. சமநிலையில் PCl5-னுடைய மோல்களின் எண்ணிக்கை A minus X by கலனினுடைய கன அளவு V. அதுபோல PCl3-னுடைய மோலார் செறிவு X/V, Cl2-வினுடைய மோலார் செறிவு X/V. எனவே வினைப்படு மற்றும் வினை விளை பொருட்களின் மோலார் செறிவுகளை இச்சமன்பாட்டில் புகுத்தி எழுதும் பொழுது Kc is equal to மோலார் செறிவு PCl3-க்கு பதிலாக X/V into மோலார் செறிவு Cl2-வின் செறிவிற்காக X/V by மோலார் செறிவு PCl5-க்காக A minus X/V. இதை சுருக்க x² by v² by A minus X by V. ஆக V ஸ்கொயரை கேன்சல் செய்து Kc-யின் மதிப்பை எழுத Kc is equal to x² by A minus X into V. ஆக Kc-யின் மதிப்பை மேற்கண்ட சமநிலை சமன்பாட்டுக்கு பெற்றுள்ளோம். Kp-யின் மதிப்பை காணல். இந்த சமநிலை சமன்பாட்டிற்கான ΔNg முதலில் பெறுவோம். ΔNg is equal to Np minus Nr அல்லவா? எனவே ΔNg is equal to Np 1 plus 1 minus Nr 1. எனவே ΔNg-யின் மதிப்பு 1. இதை Kp is equal to Kc into RT to the power ΔNg என்ற சமன்பாட்டில் புகுத்தி எழுதும் பொழுது Kp is equal to Kc into RT power 1. இங்கு நல்லியல்பு வாயு சமன்பாட்டை நினைவு கூர்வோம். அதாவது PV is equal to nRT. இந்த சமன்பாட்டிற்கு தேவையானது RT-னுடைய மதிப்பு. எனவே இந்த நல்லியல்பு சமன்பாட்டை மாற்றி எழுத RT is equal to PV by N. ஆக RT-யின் மதிப்பையும்
Kc யின் மதிப்பையும் இச்சமன்பாட்டில் புகுத்தி எழுதும் பொழுது Kp is equal to Kc க்காக x square by a minus x into v, RT க்காக PV by n. ஆக v ஐயும் cancel செய்து எழுத Kp is equal to x square p by a minus x into n. ஆக Kp is equal to x square p by a minus x into n என்ற இந்த சமன்பாட்டில் n இனுடைய மதிப்பை எவ்வாறு கண்டறிவது? n என்பது மோல்களின் எண்ணிக்கை என்பதை நாம் அறிவோம் அல்லவா? இந்த சமன்பாட்டில் n இனுடைய மதிப்பை பெற மீண்டும் அந்த அட்டவணையை நினைவு கூறுவோம். இங்கு n என்பது சமநிலையில் உள்ள மொத்த மோல்களின் எண்ணிக்கை. இந்த அட்டவணையில் சமநிலையில் உள்ள மோல்களின் எண்ணிக்கையை கூட்டிக் கொள்வோம். அதாவது n is equal to PCl5 க்காக a minus x plus PCl3 க்காக x then Cl2 க்காக x. இதை சுருக்க n is equal to a plus x கிடைக்கின்றது. இந்த n இனுடைய மதிப்பை இந்த சமன்பாட்டில் புகுத்த Kp is equal to x square p by a minus x into a plus x. இதுவே மேற்கண்ட சமநிலை சமன்பாட்டிற்கான Kp இனுடைய மதிப்பு. ஆக PCl5 சிதைதல் வினையினுடைய Kc மதிப்பையும் Kp மதிப்பையும் நாம் வருவித்துள்ளோம். எனவே இந்த கேள்வியானது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி, நன்கு பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோவிலே டெல் என்ஜினுடைய மதிப்பை பொறுத்து Kpக்கும் Kcக்கும் உள்ள தொடர்பை புரிந்து கொண்டோம். அது மட்டுமல்லாமல் ஹைட்ரஜன் அயோடைடு உருவாதல் வினை மற்றும் PCl5 சிதைதல் வினையினுடைய Kp மற்றும் Kc மதிப்புகளை எவ்வாறு பெறுவது என்பதையும் புரிந்து கொண்டோம். முறையில் அமோனியா தயாரித்தல் சமநிலை வினைக்கான Kp மற்றும் Kc மதிப்புகளை வருவி. இங்கு பார்ப்பது N2 கேஸ் பிளஸ் H2 கேஸ், அதாவது நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் ஆனது வினையில் ஈடுபட்டு NH3 என்ற வாய்ப்பாட்டை உடைய அமோனியா வாயுவை தருகிறது. குறிப்பிட்ட செறிவை அமோனியா அடைந்தவுடன் பின்னோக்கு வினையின் மூலமாக மீண்டும் அது நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜனை தருகிறது. குறிப்பிட்ட நேரத்தில் இந்த வினையானது சமநிலை வினையாகிறது. இந்த சமநிலை வினையை முதலில் சமன் செய்வோம். 2 நைட்ரஜன், எனவே அமோனியா ஒன்று 2. 2 into 3 6 ஹைட்ரஜன்கள், எனவே மூலக்கூறு ஹைட்ரஜன் முன்பாக 3. இந்த சமநிலை வினையானது V டெசிமீட்டர் கியூப் கன அளவுள்ள ஒரு கலனில் நடைபெறுவதாக எடுத்துக்கொள்வோம். இந்த சமநிலை வினைக்கான Kc மதிப்பை நிறைத்தாக்க விதியை பயன்படுத்தி எழுதுவோம். அதாவது Kc is equal to மோலார் செறிவு அமோனியா பவர் 2 by மோலார் செறிவு நைட்ரஜன் into மோலார் செறிவு ஹைட்ரஜன் பவர் 3. இந்த வினைப்படு மற்றும் வினை விளை பொருட்களின் மோலார் செறிவு மதிப்புகளை அறிய இந்த அட்டவணையை பயன்படுத்திக் கொள்வோம். இந்த அட்டவணையில் வினைப்படு பொருட்கள் நைட்ரஜன், ஹைட்ரஜன், விளைபொருள் அமோனியா. ஆரம்பத்தில் நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் மட்டுமே வினையில் ஈடுபடும் அல்லவா? எனவே ஆரம்பத்தில் நைட்ரஜனுடைய மோல்களின் எண்ணிக்கையை A எனவும் ஹைட்ரஜனுடைய மோல்களின் எண்ணிக்கையை B எனவும் கொள்வோம். அமோனியா ஆரம்பத்தில் உற்பத்தி ஆகியிருக்காது, எனவே 0 மோல். வினை ஆரம்பித்தவுடன் A மோல் அளவுள்ள நைட்ரஜன் ஆனது X மோல் அளவு வினையில் ஈடுபட்டுள்ளதாக கருதுவோம். அதுபோல B மோல் அளவுள்ள ஹைட்ரஜன் ஆனது 3x மோல் அளவுக்கு வினையில் ஈடுபட்டு இருக்கும். இதை எவ்வாறு அறிந்து கொள்வது? சமநிலை சமன்பாட்டை பாருங்கள். 1 மோல் நைட்ரஜன் 3 மோல் ஹைட்ரஜனுடன் வினை புரிந்து 2 மோல் அமோனியாவை தருகிறது. எனவே தான் B மோல் அளவுள்ள ஹைட்ரஜன் ஆனது வினையில் ஈடுபடும் பொழுது 3x மோல் அளவுக்கு ஈடுபடுகிறது. இங்கும் அமோனியா உற்பத்தி ஆகாத காரணத்தினால் வினைப்பட்ட மோல்களின் எண்ணிக்கையை 0 என சமநிலையில் மோல்களின் எண்ணிக்கை. வினையானது சமநிலையை அடைந்தவுடன் சமநிலையில் வினை படு பொருட்களும் குறிப்பிட்ட செறிவில் இருக்கும், வினை விளை பொருட்களும் குறிப்பிட்ட செறிவில் இருக்கும் என்பதை நாம் அறிவோம். எனவே சமநிலையில் நைட்ரஜனுடைய மோல்களின் எண்ணிக்கையானது ஆரம்பத்தில் A மோல் அளவு இருந்தது, வினையில் ஈடுபட்டது X மோல்,
எனவே A மைனஸ் எக்ஸ். ஹைட்ரஜன் ஆரம்பத்தில் B மோல் எடுத்துக்கொண்டோம். வினையில் ஈடுபட்டது 3x மோல். ஆக சமநிலையில் ஹைட்ரஜனுடைய மோல்களின் எண்ணிக்கை B மைனஸ் 3x. அமோனியா சமநிலையில் அதன் மோல்களின் எண்ணிக்கையானது, சமன்பாட்டை கவனிக்கவும், 1 மோல், 3 மோல், 2 மோல். எனவே 2x. சமநிலையில் மோலார் செறிவு. மோலார் செறிவினுடைய வாய்ப்பாட்டை நாம் அறிவோம். N/V. இங்கு N என்பது சமநிலையில் செறிவு, V என்பது கொள்கலனினுடைய கன அளவு. எனவே நைட்ரஜனுடைய சமநிலை மோலார் செறிவானது A மைனஸ் எக்ஸ் பை பி. ஹைட்ரஜனுடைய சமநிலை மோலார் செறிவானது B மைனஸ் 3x பை பி. அமோனியாவின் சமநிலை மோலார் செறிவானது 2x பை பி. ஆக வினைப்படு வினை விளை பொருட்களின் மோலார் செறிவுகளை Kc சமன்பாட்டில் புகுத்தி எழுதும். Kc is equal to NH3 மோலார் செறிவிற்காக 2x பை பி ஹோல் ஸ்கொயர் பை நைட்ரஜனின் மோலார் செறிவிற்காக A மைனஸ் எக்ஸ் by B into ஹைட்ரஜனுடைய மோலார் செறிவிற்காக B minus 3x by B whole cube. இதை சுருக்கி எழுத 4x square by B square by A minus x into B minus 3x whole cube by V power 4. இந்த V power 4 எவ்வாறு பெறப்பட்டது? V power 1 into V power 3 is equal to V power 4. ஆக V ஸ்கொயரையும் V power 4ஐயும் அடித்து எழுதும் பொழுது Kc is equal to 4x square by A minus x into B minus 3x whole cube by V square கிடைக்கிறது. இந்த V ஸ்கொயரை மாற்றி எழுதும் பொழுது Kc is equal to 4x square into V square by A minus x into B minus x whole cube கிடைக்கிறது. இதுவே அமோனியா தயாரித்தல் சமநிலை வினைக்கான Kc மதிப்பு. அடுத்து Kp இன் மதிப்பை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை பார்ப்போம். Kp இன் மதிப்பை கண்டறிய முதலில் ΔNgஐ கண்டறிய வேண்டும். ΔNgஐ கண்டறிய அந்த சமநிலை வினையை நினைவு கூர்வோம். இந்த சமநிலை வினைக்கான ΔNgனுடைய மதிப்பை பெற முதலில் ΔNgனுடைய பொதுவான வாய்ப்பாட்டை எழுதுவோம். அதாவது ΔNg is equal to Np minus Nr. இந்த சமநிலை வினைக்கான ΔNg is equal to வினை விளை பொருட்களின் மொத்த மோல்களின் எண்ணிக்கை 2 மைனஸ் வினைப்படு பொருட்களின் மொத்த மோல்களின் எண்ணிக்கை 1 பிளஸ் 3. இதை சுருக்க 2 மைனஸ் 4. எனவே ΔNg is equal to மைனஸ் 2. Kpக்கும் Kcக்கும் இடையே உள்ள தொடர்பை நாம் அறிவோம். அதாவது Kp is equal to Kc into RT power ΔNg. ΔNgனுடைய மதிப்பை இந்த சமன்பாட்டில் புகுத்தி எழுதுவோம். Kp is equal to Kc into RT power minus 2. Kcனுடைய மதிப்பை தற்போதுதான் பார்த்தோம் அல்லவா? அதை நினைவு கூர்வோம். Kc is equal to 4x square into V square by A minus x into B minus 3x whole cube. இந்த மதிப்பை இச்சமன்பாட்டில் புகுத்தி எழுதும் பொழுது Kp is equal to Kcக்காக 4x square into V square into RT power minus 2 by A minus x into B minus 3x whole cube. ஆக இச்சமன்பாட்டில் RT இன் மதிப்பை நல்லியல்பு வாயு சமன்பாட்டிலிருந்து பெறுவோம். நல்லியல்பு வாயு சமன்பாடானது PV is equal to nRT என்பதை நாம் அறிவோம். இதை மாற்றி எழுத RT is equal to PV by N. ஆக இந்த மதிப்பை மேற்கண்ட சமன்பாட்டில் புகுத்தி எழுதும் பொழுது Kp is equal to 4x square into V square by A minus x into B minus 3x whole cube into RTக்காக PV by N whole power minus 2. குறியை மாற்றி எழுதும் பொழுது Kp is equal to 4x square into V square by A minus x into B minus 3x whole cube into N by PV whole ஸ்கொயர். எனவே இச்சமன்பாட்டில் n இனுடைய மதிப்பை கண்டறிய வேண்டும். n என்பது சமநிலையில் மோல்களின் எண்ணிக்கை என்பதை நாம் அறிவோம். சமநிலையில் மோல்களின் எண்ணிக்கையை அறிய மீண்டும் செறிவு காண்பதற்கான அட்டவணையை நினைவு கூர்வோம். இங்கு சமநிலையில் மோல்களின் எண்ணிக்கை மிக முக்கியமானது. அதாவது சமநிலையில் மோல்களின் எண்ணிக்கை n is equal to நைட்ரஜனுடைய சமநிலை மோல்களின் எண்ணிக்கை A minus x plus ஹைட்ரஜனுடைய சமநிலை மோல்களின் எண்ணிக்கை B minus 3x plus
அமோனியாவின் சமநிலை மோல்களின் எண்ணிக்கை 2x. இதை சுருக்க n is equal to a plus b minus 4x plus 2x is equal to minus 2x. ஆக n is equal to a plus b minus 2x கிடைக்கிறது. இந்த சமநிலையில் உள்ள மொத்த மோல்களின் எண்ணிக்கை மதிப்பை இந்த சமன்பாட்டில் புகுத்தி எழுதுவோம். Kp is equal to 4x square into v square by a minus x into b minus 3x whole cube into n க்காக a plus b minus 2x by pv whole square. ஆக v square cancel செய்து எழுதும் பொழுது Kp is equal to 4x square into a plus b minus 2x whole square by p square into a minus x into b minus 3x whole cube கிடைக்கிறது. இதுவே அமோனியா தயாரித்தல் சமநிலை வினைக்கான Kp னுடைய மதிப்பு. உறைநிலை தாழ்விலிருந்து கரைபொருளின் மோலார் நிறையை கண்டறிவதற்கான சமன்பாட்டை தருவி. உறைநிலை தாழ்வு கரைபொருள் துகள்களின் செறிவிற்கு நேர்விகிதத்தில் இருக்கும். எனவே தான் உறைநிலை தாழ்வு என்பது ஒரு தொகைசார் பண்பு. ஆக டெல்டா TF is proportional to m. இங்கு m என்பது மொலாலிட்டி அலகில் கரைசலின் செறிவு. ப்ரொபோர்ஷனாலிட்டியை நீக்கி எழுத டெல்டா TF is equal to kf into m. சமன்பாடு 1 என கொள்வோம். இங்கு kf என்பது மோலார் உறைநிலை தாழ்வு மாறிலி. கரைசலினுடைய மொலாலிட்டி 1 எனில் மேற்கண்ட சமன்பாட்டில் இதை பிரதியிட டெல்டா TF is equal to kf ஆகிறது. இங்கு kf என்பது ஒரு மோலால் கரைசலின் உறைநிலை தாழ்வு. இது கிரியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் எனவும் அழைக்கப்படுகிறது. கிரியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் என்றால் என்ன? ஒரு மோலால் கரைசலின் உறைநிலை தாழ்வே கிரியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். WA கிராம் கரைப்பானில் WB கிராம் எளிதில் ஆவியாகாத கரைபொருளை கரைத்து கரைசல் தயாரிக்கப்பட்டால் அதன் மொலாலிட்டி m என கொள்வோம். மொலாலிட்டியின் வரையறையை நினைவு கூர்வோம். கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கைக்கும் கரைப்பானின் நிறை கிலோகிராமிலும் வெளிப்படுத்தும் பொழுது அந்த கரைசலின் செறிவானது மொலாலிட்டி செறிவலகில் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். எனவே m is equal to கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை n by கரைப்பானின் எடை WA கிராம். கிலோகிராமில் வெளிப்படுத்த வேண்டும் அல்லவா? எனவே into 1000. இதை சமன்பாடு 2 என கொள்வோம். கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை n is equal to WB by MB. இங்கு WB என்பது எளிதில் ஆவியாகாத கரைபொருளின் நிறை, MB என்பது எளிதில் ஆவியாகாத கரைபொருளின் மோலார் நிறை. இதை சமன்பாடு 3 என கொள்வோம். சமன்பாடு 2 3ஐ பிரதியிட m is equal to WB by MB into 1000 by WA. இதை சமன்பாடு 4 என கொள்வோம். டெல்டா TF is equal to KF into m. இது சமன்பாடு 1 அல்லவா? இதில் சமன்பாடு 4ஐ பிரதியிட டெல்டா TF is equal to KF into WB into 1000 by MB into WA. சோதனையின் மூலம் பெறப்படுகின்ற உறைநிலை தாழ்வு மதிப்பை கொண்டு கரைசலில் உள்ள கரைபொருளின் மோலார் நிறையை இச்சமன்பாட்டை மாற்றி அமைப்பதன் மூலமாக எளிதாக கண்டறியலாம். அதாவது MB is equal to KF into WB into 1000 by delta TF into WA. இங்கு KF என்பது உறைநிலை தாழ்வு மாறிலி, WB என்பது கரைபொருளின் நிறை, டெல்டா TF என்பது உறைநிலை தாழ்வு, WA என்பது கரைப்பானின் நிறை. எனவே கரைபொருளின் மோலார் நிறையை எளிதாக உறைநிலை தாழ்வு மதிப்பிலிருந்து கண்டறியலாம். N2 மூலக்கூறு உருவாதலை மூலக்கூறு ஆர்பிட்டால் MOT கொள்கை மூலம் விவாதிக்கவும். 2 நைட்ரஜன் அணுக்கள் இணைவதால் N2 என்ற வாய்ப்பாட்டை உடைய நைட்ரஜன் மூலக்கூறு உருவாகிறது. நைட்ரஜன் அணுவினுடைய அணு எண் 7. எனவே நைட்ரஜன் அணுவின் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p3. நைட்ரஜன் மூலக்கூறின் மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 7 + 7 is equal to 14. நைட்ரஜன் மூலக்கூறின் மூலக்கூறு ஆர்பிட்டால் ஆற்றல் வரைபடத்தை பார்ப்போம். முதலில் நைட்ரஜன் அணுக்களின் 1s2 அணு ஆர்பிட்டால் இணைவதால் உருவாகின்ற
மூலக்கூறு ஆர்பிட்டால்களை தெரிந்து கொள்வோம். நைட்ரஜன் நைட்ரஜன் N2. 2 நைட்ரஜன் அணுக்களின் 1s2 ஆர்பிட்டால்கள். s ஆர்பிட்டாலின் காந்த குவாண்டம் மதிப்பு 0. 2 அணு ஆர்பிட்டால்கள் இணைவதால் 2 மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் உருவாகின்றன. அவற்றுள் ஒன்று குறைந்த ஆற்றலை உடையது, இது மூலக்கூறு ஆர்பிட்டால். அதிக ஆற்றலை உடைய இந்த மூலக்கூறு ஆர்பிட்டால் ஆனது எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் என்று அழைக்கப்படுகிறது. நைட்ரஜனின் 1s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்கள் உள்ளன, 1 2. அதுபோல இந்த நைட்ரஜனின் 1s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்கள், 1 2. ஆக மொத்தமாக 4 எலக்ட்ரான்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 4 எலக்ட்ரான்களும் நைட்ரஜன் மூலக்கூறில் உருவான மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் ஆஃபா தத்துவம், பவுலியின் தவிர்க்கை தத்துவம் மற்றும் உண்ட் விதியின் அடிப்படையில் நிரப்புவோம். 1 2 3 4. இவ்வாறு உருவான நைட்ரஜன் மூலக்கூறின் மூலக்கூறு ஆர்பிட்டால்களின் குறியீட்டை தெரிந்து கொள்வோம். குறைந்த ஆற்றலை உடைய இந்த மூலக்கூறு ஆர்பிட்டாலானது சிக்மா 1s2 எனவும், அதிக ஆற்றலை உடைய இந்த மூலக்கூறு ஆர்பிட்டாலானது சிக்மா ஸ்டார் 1s2 எனவும் குறிக்கப்படுகிறது. இங்கு 2 என்பது அந்த ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை குறிக்கின்றது. ஆற்றல். நைட்ரஜனின் 2s2 ஆர்பிட்டால்கள். s ஆர்பிட்டாலில் காந்த குவாண்டம் மதிப்பானது 0. 2 2s ஆர்பிட்டால்கள் இணைவதால் 2 மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் உருவாகின்றன. 2s ஆர்பிட்டால்களில் காணப்படுகின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2. அதுபோல இந்த நைட்ரஜனின் 2s ஆர்பிட்டாலில் இருக்கின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2. 2 + 2 4 எலக்ட்ரான்கள். எனவே குறைந்த ஆற்றலை உடைய பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்கள், அதை தொடர்ந்து மீதமுள்ள 2 எலக்ட்ரான்கள் அதிக ஆற்றலை உடைய மூலக்கூறு ஆர்பிட்டாலில் நிரப்புவோம். மூலக்கூறு ஆர்பிட்டாலுக்கான குறியீட்டை எழுதுவோம். சிக்மா 2s2 மற்றும் குறைந்த ஆற்றலை உடைய இந்த மூலக்கூறு ஆர்பிட்டாலுக்கான குறியீடு சிக்மா 2s2. அதிக ஆற்றலை உடைய இந்த மூலக்கூறு ஆர்பிட்டாலின் குறியீடு சிக்மா ஸ்டார் 2s2. அதை தொடர்ந்து நைட்ரஜனின் அணு ஆர்பிட்டால் 2p3 அல்லவா? ஆக 2 நைட்ரஜன் அணுவின் 2p3 ஆர்பிட்டால்கள் இணைவதால் என்ன நிகழுகிறது என்பதை பார்ப்போம். p ஆர்பிட்டாலின் காந்த குவாண்ட மதிப்பானது -1 0 + 1 என்பதை நாம் அறிவோம். ஆக 3 + 3 6 ஆர்பிட்டால்கள் உள்ளன. இந்த 6 ஆர்பிட்டால்கள் இணைவதன் காரணமாக 6 மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் உருவாகின்றது. அவற்றுள் ஒன்று சிக்மா 2px, pi 2py, pi 2pz, pi ஸ்டார் 2py, pi ஸ்டார் 2pz, சிக்மா ஸ்டார் 2px. இங்கு நாம் கவனிக்க வேண்டியது sp கலத்தல், அதாவது sp மிக்சிங். sp கலத்தல் என்றால் என்ன? மூலக்கூறில் 14 எலக்ட்ரான்களை காட்டிலும் குறைவான அல்லது அதற்கு சமமான ஈரணு மூலக்கூறில் 2s ஆர்பிட்டால் மற்றும் 2px ஆர்பிட்டால் இடையே ஆற்றல் வேறுபாடு மிக குறைவாக உள்ள காரணத்தினால் இவை இரண்டுக்கும் இடையே விலக்கு விசை ஏற்படுகிறது. இதன் காரணமாக 2px ஆர்பிட்டாலின் ஆற்றல் அதிகரிக்கிறது. இதுவே sp மிக்சிங் விளைவு ஆகும். இதன் காரணமாக குறைந்த ஆற்றலை உடைய சிக்மா 2px ஆர்பிட்டால் ஆனது sp கலத்தலின் காரணமாக அதிக ஆற்றலை பெற்று இவ்வாறாக மாறுகிறது. இந்த மாற்றத்திற்கான காரணம் sp மிக்சிங். மீதமுள்ள 3 ஆர்பிட்டால்கள் எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்களாக இவ்வாறு அமைகின்றன. ஆக மொத்தம் 6 மூலக்கூறு ஆர்பிட்டால்களை நம்மால் பார்க்க முடிகிறது. நைட்ரஜன் அணுக்களின் 2p ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்களை நிரப்புவோம். உன்ஸ் விதியின்படி 1 2 3. அதுபோல இந்த நைட்ரஜன் அணுவில் 2p ஆர்பிட்டாலில் 1 2 3. ஆக 3 + 3 6 எலக்ட்ரான்கள் உள்ளன. இந்த 6 எலக்ட்ரான்களையும் பாலியின் தவிர்க்கை தத்துவம், ஆஃபா தத்துவம் மற்றும் உன்ஸ் விதியின் அடிப்படையில் மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் நிரப்புவோம். குறைந்த ஆற்றலை உடைய இந்த ஆர்பிட்டால்களில் 1 2 3 4. அதை தொடர்ந்து அதைவிட சற்று அதிக ஆற்றலை உடைய ஆர்பிட்டாலில் 5 6.
ஆக அனைத்து 6 எலக்ட்ரான்களையும் நிரப்பிவிட்டோம். எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்களானது காலியாக உள்ளன. இவ்வாறு உருவான இந்த மூலக்கூறு ஆர்பிட்டாலுக்கான குறியீட்டை எழுதுவோம். pi 2py to pi 2pz to sigma 2px2. எலக்ட்ரானை இல்லாத எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் pi star 2py, pi star 2pz, sigma star 2px. இதுவே நைட்ரஜன் மூலக்கூறின் ஆர்பிட்டால் ஆற்றல் வரைபடம். 14 எலக்ட்ரானுக்கு மேல் கொண்டுள்ள மூலக்கூறுகளுக்கு இந்த விளைவு, அதாவது sp மிக்சிங் என்ற விளைவு பொருந்துவது இல்லை. ஆக நைட்ரஜனை பொறுத்தளவில் 14 எலக்ட்ரான்கள் மொத்தமாக உள்ள காரணத்தினால் sp கலத்தலின் காரணமாக சிக்மா 2px ஆர்பிட்டாலானது அதிக ஆற்றலை உடையதாக இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நைட்ரஜன் மூலக்கூறின் ஆர்பிட்டால் ஆற்றல் வரைபடத்தை கொண்டு அதன் பண்புகளை பார்ப்போம். முதலில் நாம் எடுத்துக்கொள்வது நைட்ரஜன் மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பு. சிக்மா 1s2, சிக்மா ஸ்டார் 1s2. அதை தொடர்ந்து சிக்மா 2s2, சிக்மா ஸ்டார் 2s2. அதை தொடர்ந்து pi 2p2, pi 2pz2. அதை தொடர்ந்து சிக்மா 2px2. ஆக மொத்தம் 14 எலக்ட்ரான்கள் 2, 4, 6, 8, 10, 12, 14. ஆக நைட்ரஜன் மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பை தெரிந்து அடுத்து நைட்ரஜன் மூலக்கூறின் காந்தத்தன்மை. நைட்ரஜன் மூலக்கூறின் காந்தத்தன்மையை அறிய நைட்ரஜன் மூலக்கூறின் மூலக்கூறு ஆர்பிட்டாலை கவனிக்க வேண்டும். அனைத்து மூலக்கூறு ஆர்பிட்டால்களிலும் எலக்ட்ரான்களானது இணைந்தே காணப்படுகிறது. எந்த ஆர்பிட்டாலிலும் தனித்த எலக்ட்ரான் இல்லை. எனவே நைட்ரஜன் மூலக்கூறின் காந்த தன்மையானது டயாகாந்தம் கொண்டோம். நைட்ரஜன் மூலக்கூறின் பிணைப்பு தரத்தை அறிய அதன் எலக்ட்ரான் அமைப்பு உதவுகிறது. பிணைப்பு தரத்திற்கான வாய்பாடு Nb -Na/2. இங்கு Nb என்பது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, Na என்பது எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஆக பிணைப்பு தரம் Nb. நைட்ரஜன் மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பில் எவையெல்லாம் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் என்பதை பார்ப்போம். சிக்மா 1s2, சிக்மா 2s2, pi 2py2, pi 2pz2, சிக்மா 2px2. இந்த எலக்ட்ரான்களை கூட்டிக் கொள்வோம். 2, 4, 6, 8, 10. மைனஸ் Na மற்றவை எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். இவற்றில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2 + 2 4. இதை சுருக்க 3. இதுவே நைட்ரஜன் மூலக்கூறின் பிணைப்பு தரம். பிணைப்பு தரம் என்பது மூலக்கூறில் உள்ள அணுக்களுக்கு இடையே உள்ள சகப்பிணைப்பின் எண்ணிக்கை என்பதை நாம் அறிவோம். நைட்ரஜன் மூலக்கூறின் அமைப்பை பார்ப்போம். நைட்ரஜன் 2 நைட்ரஜன் அணுக்களுக்கு இடையே முப்பிணைப்பு. இதுவே நைட்ரஜன் மூலக்கூறின் அமைப்பு. ஆக்சிஜன் மூலக்கூறு உருவாதலை மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை மூலம் விவாதிக்கவும். இந்த கேள்வியானது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி. பார்ப்போம். O2 மூலக்கூறு உருவாதலை மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை, அதாவது MOT மூலம் விவாதிக்கவும். 2 ஆக்சிஜன் அணுக்கள் இணைவதன் காரணமாக O2, அதாவது ஆக்சிஜன் மூலக்கூறு உருவாகிறது. ஆக்சிஜன் அணுவினுடைய அணு எண் 8. எனவே ஆக்சிஜன் அணுவில் 8 எலக்ட்ரான்கள் உள்ளன. இதன் எலக்ட்ரான் அமைப்பு 1s2, 2s2, 2p4. ஆக்சிஜன் மூலக்கூறில் 2 ஆக்சிஜன் அணுக்கள் உள்ளது. எனவே ஆக்சிஜன் மூலக்கூறில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையானது 8 + 8 = 16. ஆக்சிஜன் அணுவினுடைய மூலக்கூறு ஆர்பிட்டால் ஆற்றல் வரைபடத்தை பார்ப்போம். முதலில் 1s2 ஆர்பிட்டால்கள் இணைவதன் காரணமாக உருவாகின்ற மூலக்கூறு ஆர்பிட்டாலை தெரிந்து கொள்வோம். ஆற்றல் ஆக்சிஜன் அணுவினுடைய 1s2 ஆர்பிட்டால் s ஆர்பிட்டால் எனும் பொழுது அதனுடைய காந்த குவாண்ட மதிப்பானது 0. 2 அணு ஆர்பிட்டால்கள் இணையும் பொழுது 2 மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் உருவாகின்றன. அவற்றுள் ஒன்று குறைந்த ஆற்றலை உடைய
பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் அதாவது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அதிக ஆற்றலை உடையது. எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஆக்சிஜன் அணுவினுடைய 1s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்கள் உள்ளன. 1 2 1 2. ஆக ஆக்சிஜன் அணுவில் காணப்படுகின்ற எலக்ட்ரான்கள் 1 2. ஆக்சிஜன் மூலக்கூறில் 2 ஆக்சிஜன் அணுக்கள் உள்ள காரணத்தினால் மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 4. இந்த 4 எலக்ட்ரான்களையும் மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் நிரப்ப வேண்டும். அவ்வாறு நிரப்பும் பொழுது கவனிக்க வேண்டிய விதிகளானது ஆஃபா தத்துவம், பாலியின் தவிர்க்கை தத்துவம் மற்றும் குன்ஸ் விதி. ஆக குறைந்த ஆற்றலை உடைய ஆர்பிட்டாலில் முதலில் எலக்ட்ரான்களை நிரப்ப வேண்டும். 1 2. மூன்றாவது எலக்ட்ரான் அதிக ஆற்றலை உடைய ஆர்பிட்டால் 3 4. ஆக 1s2 ஆர்பிட்டால்கள் இணைவதன் காரணமாக உருவாகின்ற மூலக்கூறு ஆர்பிட்டாலினுடைய குறியீடு சிக்மா 1s2. எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலின் குறியீடு சிக்மா ஸ்டார் 1s2. ஆக 1s2 ஆர்பிட்டால்கள் இணைவதன் மூலமாக உருவாகின்ற மூலக்கூறு ஆர்பிட்டாலை கொண்டு ஆக்சிஜன் மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பை எழுதுவோம். சிக்மா 1s2 சிக்மா ஸ்டார் 1s2. மற்ற ஆக்சிஜன் அணுவினுடைய ஆர்பிட்டால்கள் இணைவதனால் உருவாகின்ற மூலக்கூறு ஆர்பிட்டால்களை பார்ப்போம். ஆற்றல் 2 ஆக்சிஜன் அணுக்கள், அதன் 2s2 ஆர்பிட்டால்கள். s ஆர்பிட்டாலுக்கு காந்த குவாண்டம் மதிப்பு 0. 2 அணு ஆர்பிட்டால்கள் இணைவதால் 2 மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் உருவாகின்றன. அவற்றுள் ஒன்று குறைந்த ஆற்றலை உடைய பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால், மற்றொன்று அதிக ஆற்றலை உடைய எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். 2s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்கள் உள்ளன. 1 2. அதுபோல இந்த ஆக்சிஜன் அணுவில் 2s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்கள். ஆக 2 + 2 4 எலக்ட்ரான்கள். இந்த 4 எலக்ட்ரான்களையும் உருவான மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் நிரப்ப வேண்டும். நிரப்பும் பொழுது ஆஃபா தத்துவம், பாலியின் தவிர்க்கை தத்துவம் மற்றும் குன்ஸ் விதியை நினைவில் கொள்ள வேண்டும். 1 2 3 4. இவ்வாறு உருவான இந்த மூலக்கூறு ஆர்பிட்டாலினுடைய குறியீட்டை எழுதுவோம். சிக்மா 2s2 சிக்மா ஸ்டார் 2s2. இங்கு நீல கலரில் உள்ள 2 என்ற எண்ணிக்கையானது அந்த ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை குறிக்கின்றது. இதை தொடர்ந்து ஆக்சிஜன் அணுவில் காணப்படுகின்ற 2p4 எலக்ட்ரானை 2p4 ஆர்பிட்டால் இணைவதால் உருவாகின்ற மூலக்கூறு ஆர்பிட்டாலை பற்றி தெரிந்து கொள்வோம். p ஆர்பிட்டாலை பொறுத்தளவில் காந்த குவாண்டம் மதிப்புகளானது -1 0 + 1 என்பதை நாம் அறிவோம். ஆக 3 + 3 6 ஆர்பிட்டால்கள் இணைவதன் காரணமாக 6 மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் உருவாகின்றன. 1 2 3. இந்த 3 ஆர்பிட்டால்களும் குறைந்த ஆற்றலை உடையது. எனவே இது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் என்று அழைக்கப்படுகிறது. மீதமுள்ள 3 1 2 3. இந்த 3ம் அதிக ஆற்றலை உடையது. எனவே இது எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். ஆக்சிஜன் அணுவினுடைய 2p ஆர்பிட்டாலில் மொத்தமாக 4 எலக்ட்ரான்கள் உள்ளன. எனவே 1 2 3 4. அதுபோல இந்த ஆக்சிஜன் அணுவில் 1 2 3 4. மொத்தமாக 8 எலக்ட்ரான்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 8 எலக்ட்ரான்களும் உருவான மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் விதிகளின் அடிப்படையில் நிரப்பும் பொழுது 1 2 3 4 5 6 7 8. ஆக எலக்ட்ரான் நிரப்பப்பட்ட இந்த மூலக்கூறு ஆர்பிட்டால்களுக்கான குறியீட்டை அறிந்து கொள்வோம். சிக்மா 2px2 pi 2py2 pi 2pz2 pi 2py மற்றும் pi 2pz ஆகிய 2 ஆர்பிட்டால்களும் சம ஆற்றலை உடையது. இதைத் தொடர்ந்து எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் pi star 2py1 pi star 2pz1. ஆக அதை தொடர்ந்து எலக்ட்ரான் இல்லாத ஆர்பிட்டால் சிக்மா ஸ்டார் 2px. இதுவே ஆக்சிஜன் மூலக்கூறினுடைய ஆற்றல் வரைபடம். ஆக்சிஜன் மூலக்கூறின் ஆற்றல் வரைபடத்தை கொண்டு சில முக்கிய பண்புகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதில் முதலாவதாக நாம் பார்ப்பது காந்தத்தன்மை. ஆக்சிஜன் மூலக்கூறின் காந்தத்தன்மையை அறிய
ஆக்சிஜன் மூலக்கூறின் மூலக்கூறு ஆர்பிட்டால்களை கவனிக்க வேண்டும். மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் அனைத்திலும் இணைந்த எலக்ட்ரான் காணப்பட்டால் அது டயகாந்தம். எங்காவது தனித்த எலக்ட்ரான் இருக்குமேயானால் அது பாராகாந்தம். பார்ப்போம். இணைந்து காணப்படுகிறது, எலக்ட்ரான்கள் இணைந்து இருக்கின்றன, எலக்ட்ரான்கள் இணைந்திருக்கின்றன, எலக்ட்ரான்கள் இணைந்திருக்கின்றன. ஆனால் இந்த இரண்டு ஆர்பிட்டால்களிலும் தனித்த எலக்ட்ரான்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக்சிஜன் மூலக்கூறின் காந்தத்தன்மை பாராகாந்தம். இதை தொடர்ந்து ஆக்சிஜன் மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பை எழுத கற்றுக்கொள்வோம். ஆக்சிஜன் மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பு முன்பே நாம் அறிவோம். 1s2 ஆர்பிட்டால்கள் இணைவதால் உருவான மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் இரண்டு. ஒன்று சிக்மா 1s2, மற்றொன்று சிக்மா ஸ்டார் 1s2. அதை தொடர்ந்து சிக்மா 2s2, சிக்மா ஸ்டார் 2s2. அதை தொடர்ந்து சிக்மா 2px2, அதை தொடர்ந்து பை 2py2, அதை தொடர்ந்து பை 2pz2, அதை தொடர்ந்து பை ஸ்டார் 2py1, பை ஸ்டார் 2pz1. எலக்ட்ரான் இல்லாத இந்த ஆர்பிட்டாலை ஆக்சிஜன் மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பில் குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இதுவே ஆக்சிஜன் மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பு. ஆக்சிஜன் மூலக்கூறின் பிணைப்பு தரத்தை எவ்வாறு கண்டறிவது என்பதை பார்ப்போம். ஆக்சிஜன் மூலக்கூறின் பிணைப்பு தரத்தை அறிய ஆக்சிஜன் மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பு தேவைப்படுகிறது. பிணைப்பு தரம் இஸ் ஈக்குவல் டு NB minus Na/2. இதில் NB என்பது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, Na என்பது எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. முதலில் NB ஐ தெரிந்து கொள்வோம். NB ஐ தெரிந்து கொள்ள இங்கு கவனிக்கவும். சிக்மா 1s2, சிக்மா 2s2, சிக்மா 2px2, பை 2py2, பை 2pz2 ஆகியவை பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். இதில் உள்ள எலக்ட்ரான்களை கூட்டிக் கொள்வோம். 2, 4, 6, 8, 10. மற்றவை எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால். அதையும் கூட்டிக் கொள்வோம். 2, 4, 5, 6 by 2. இதை சுருக்க ஆக்சிஜன் மூலக்கூறின் பிணைப்பு தரம் 2. ஆக்சிஜன் மூலக்கூறின் பிணைப்பு தரம் 2 எனில் ஆக்சிஜன் மூலக்கூறில் 2 ஆக்சிஜன் அணுக்களுக்கு இடையே காணப்படுகின்ற சகப்பிணைப்புகளின் எண்ணிக்கை 2. பென்சீனின் அமைப்பை பற்றி விவரிக்கவும். இந்த கேள்வியானது ஏப்ரல் 2020-23 பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்வி. பாயிண்ட் நம்பர் 1. தனிம பகுப்பாய்வு மற்றும் மூலக்கூறு எடை நிர்ணயித்தல் போன்ற ஆய்வுகள் பென்சீனின் மூலக்கூறு வாய்பாடு C6H6 என உறுதி செய்கின்றன. அதாவது பென்சீனானது 6 கார்பன் மற்றும் 6 ஹைட்ரஜனால் உருவானது. பாயிண்ட் நம்பர் 2. பென்சீனானது அல்கீன்கள் அல்லது அல்கைன்களின் பண்புகளை பெற்றிருக்கவில்லை. எனவே பென்சீனை நீண்ட கார்பன் சங்கிலி தொடர் சேர்மமாக கருத இயலாது. இதை எவ்வாறு புரிந்து கொள்வது? அமிலம் கலந்த பொட்டாசியம் டைகுரோமேட், இது ஊதா நிற கரைசல். இதனுடன் ஆல்கீன் அல்லது ஆல்கைன்களை சேர்க்கும் பொழுது ஊதா நிறம் நீக்கப்படும். அதே நேரத்தில் பென்சீனானது அமிலம் கலந்த பொட்டாசியம் டைகுரோமேட்டுடன் சேர்க்கும் பொழுது ஊதா நிற கரைசல் நிறமிழக்க செய்வதில்லை. எனவே பென்சீன் ஆல்கீனோ ஆல்கைனோ இல்லை என்பது உறுதியாகிறது. அதுபோல புரோமின் மற்றும் கார்பன் டெட்ராக்ளோரைடுடைய கரைசலானது செம்பழுப்பு நிறம் உடையது. இது ஆல்கீன் அல்லது ஆல்கைனுடன் சேர்க்கும் பொழுது செம்பழுப்பு நிறம் நீக்கப்படும். அதே நேரத்தில் இக்கரைசலை பென்சீனுடன் சேர்க்கும் பொழுது செம்பழுப்பு நிறம் நீக்கப்படுவதில்லை. மேலும் பென்சீனானது அமிலத்தின் முன்னிலையில் நீருடன் சேர்க்கை வினைக்கு உட்படுவதில்லை. ஆனால் ஆல்கீன்கள் அல்லது ஆல்கைன்கள் அமிலத்தின் முன்னிலையில் நீருடன் சேர்க்கை வினை புரிந்து ஆல்கஹால்களை தருகின்றன. எனவே பென்சீனானது ஆல்கீன் ஆல்கைன் பண்புகளை பெற்றிருக்கவில்லை என உறுதி செய்கின்றன. 3. பென்சீனின் வளைய அமைப்பிற்கான சான்றுகள். 1. பென்சீனின் பதிலீட்டு வினை.
C6H6 என்ற வாய்பாடு கொண்ட பென்சீன் ஆனது புரோமீனுடன் நீரற்ற அலுமினியம் குளோரைடு முன்னிலையில் வினைப்படுத்தும் பொழுது எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைக்கு உட்பட்டு C6H5Br என்ற வாய்பாடுடைய புரோமோ பென்சீனை தருகிறது. துணை விளைபொருளாக ஹைட்ரஜன் புரோமைடு நீக்கப்படுகிறது. இந்த வினையின் மூலமாக பென்சீனில் 6 கார்பன்களும் சமமாக ஒரு ஹைட்ரஜனை பெற்றிருந்து வளைய அமைப்பில் இருந்தால் மட்டுமே இத்தகைய பதிலீட்டு வினை சாத்தியம் என்பதை உணர்த்துகின்றன. ஆக பென்சீன் அமைப்பு வளைய அமைப்பு. ஹைட்ரஜனை சேர்த்தல். C6H6 என்ற வாய்பாடுடைய பென்சீன் ஆனது ஹைட்ரஜனுடன் நிக்கல் முன்னிலையில் வினைப்படுத்தும் பொழுது C6H12 என்ற வாய்பாடுடைய வளைய எக்ஸேனை தருகிறது. இந்த வினையை முதலில் சமன் செய்து கொள்வோம். வளைய எக்ஸேனில் 12 ஹைட்ரஜன்கள் உள்ளன. எனவே மூலக்கூறு ஹைட்ரஜன் முன்பு 3. இத்தகைய சேர்க்கை வினைகளானது வளைய அமைப்பு கொண்ட பென்சீனில் இரட்டை பிணைப்பு உள்ளதை உணர்த்துகின்றன. 6 ஹைட்ரஜன்கள் சேர்க்கப்படக்கூடிய காரணத்தினால் பென்சீனில் 3 இரட்டை பிணைப்பு உள்ளது. இதன் மூலமாக உறுதியாகிறது. பாயிண்ட் நம்பர் 4. பென்சீனின் கெகுலே அமைப்பு. 1865ஆம் ஆண்டு ஆகஸ்ட் கெகுலே என்பவர் பென்சீன் ஆனது 6 கார்பன்களை கொண்டுள்ளது. அந்த 6 கார்பன்களும் சமதளத்தில் அமைந்துள்ளன. பென்சீனில் கார்பன் கார்பனுக்கிடையே ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு என மாறி மாறி அமைந்துள்ளது எனவும் தெரிவித்தார். இதுவே பென்சீனின் கெகுலே அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. பாயிண்ட் நம்பர் 5. பென்சீனின் உடனிசைவு அமைப்புகள். சற்று முன்தான் பார்த்தோம் பென்சீனின் கெகுலே அமைப்பு. பென்சீனின் வாய்பாடு C6H6 அல்லவா? ஆக இந்த வாய்ப்பாட்டில் கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையே ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு மாறி மாறி அமைந்துள்ளது. இந்த பென்சீனுடைய அமைப்பில் 6 பை எலக்ட்ரான்கள் உள்ளன. இந்த 6 பை எலக்ட்ரான்களும் உள்ளடங்கா தன்மையை கொண்டுள்ளது. அதாவது டீலோக்கலைஸ்டு பை எலக்ட்ரான்ஸ். இதனுடைய இயக்கத்தின் காரணமாக பென்சீனுக்கு மற்றொரு அமைப்பு தரப்படுகிறது. இந்த அமைப்பு கெகுலே அமைப்பு 2. இந்த 2 அமைப்பையும் ஒப்பிட்டு பாருங்கள். அணுக்களின் இடம் மாறவில்லை. ஆனால் பென்சீனுக்கு 2 வெவ்வேறு அமைப்புகளை எழுத முடிகிறது அல்லவா? இதுதான் உடனிசைவு அமைப்பு. இந்த உடனிசைவு அமைப்பை குறித்து காட்ட 2 அமைப்புகளுக்கிடையே டபுள் ஹெட்டட் ஏரோ மார்க் பயன்படுத்தப்படுகிறது. ஆக பென்சீனுக்கு 2 உடனிசைவு அமைப்புகள் உள்ளன. கெகுலே உடனிசைவு அமைப்பு 1, கெகுலே உடனிசைவு அமைப்பு 2. இந்த 2 உடனிசைவு அமைப்புகளின் களத்தின் காரணமாக 3வது அமைப்பை இவ்வாறு எழுதலாம். அதாவது 6 பை எலக்ட்ரான்கள் உள்ளடங்கா தன்மையின் காரணமாக இந்த வட்டத்தை அமைத்துக் கொள்ளலாம். இந்த அமைப்பு பென்சீனின் உண்மையான அமைப்பு. அதாவது 2 உடனிசைவு அமைப்புகளின் கலப்பு. இதைத்தான் நாம் ரெசனன்ஸ் ஹைபிரிடைஸ்டு ஸ்ட்ரக்சர் என்று அழைக்கின்றோம். உடனிசைவு என்றால் என்ன என்பதன் வரையறையை நினைவு கூறுவோமா? அணுக்களின் அமைவிடங்கள் மாறாமல் ஒரு சேர்மத்திற்கு 2 அதற்கு மேற்பட்ட அமைப்புகளை எழுத முடியுமானால் அந்த நிகழ்வு உடனிசைவு எனப்படுகிறது. பாயிண்ட் நம்பர் 6. நிற நிரல் அளவீடுகள். பென்சீனின் நிற நிரல் அளவீடுகள். பென்சீனானது சமதள அமைப்புடையது. மேலும் பென்சீனில் கார்பன் கார்பன் பிணைப்பு நீளமானது 1.40 ஆங்ஸ்ட்ரோமாக உள்ளது என காட்டுகிறது. பொதுவாக கரிம சேர்மங்களில் கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பு நீளமானது 1.54 ஆங்ஸ்ட்ரோமாக இருக்கும். அதுபோல கார்பன் கார்பனுக்கு இடையே இரட்டை பிணைப்பின் நீளமானது 1.34 ஆங்ஸ்ட்ரோமாக இருக்கும். ஆனால் பென்சீனில் கார்பன் கார்பனுக்கு இடையே பிணைப்பு நீளமானது 1.40 ஆங்ஸ்ட்ரோம் என பெறப்படுகிறது எனில் கார்பனுக்கு இடையே ஒற்றை பிணைப்பு மற்றும் இரட்டை பிணைப்பு பென்சீனில் காணப்படுகிறது என்பது இதன் மூலமாக அறிய முடிகிறது. பாயிண்ட் நம்பர் 7. மூலக்கூறு ஆர்பிட்டால் அமைப்பு. A. பென்சீனில் சிக்மா பிணைப்பு எவ்வாறு உருவாகிறது என்பதை பார்ப்போம். பென்சீனில் உள்ள அனைத்து கார்பன் அணுக்களும் sp2 இனக்கலப்பிற்கு உட்படுகின்றன. ஒவ்வொரு sp2 ஆர்பிட்டாலிலும் ஒரு தனித்த எலக்ட்ரான் காணப்படுகிறது. ஆக பென்சீனில் உள்ள 6 கார்பனின் sp2 இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் 6 ஹைட்ரஜனின் 1s ஆர்பிட்டாலுடன்
நேர்கோட்டில் மேற்பொருந்தி 6 கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பிணைப்பை தருகிறது. 1 2 3 4 5 6 ஆக 6 கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பிணைப்பு உருவாகிறது. மேலும் கார்பனுக்கும் மற்றொரு கார்பனுக்கும் இடையே உள்ள sp2 இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தி 6 கார்பன் கார்பன் சிக்மா பிணைப்பை உருவாக்குகிறது. 1 2 3 4 5 6 ஆக பென்சீனில் மொத்தமாக 12 சிக்மா பிணைப்புகள் உள்ளன. பென்சீனில் 2 சிக்மா பிணைப்புகளுக்கு இடையே உள்ள பிணைப்பு கோணமானது 120 டிகிரி. இதை நினைவில் கொள்ள வேண்டும். பி பை பிணைப்பு உருவாதல். பென்சீனில் பை பிணைப்பு எவ்வாறு உருவாகிறது என்பதை பார்ப்போம். பென்சீனின் கார்பன் கார்பனுக்கு இடையே 6 சிக்மா பிணைப்புகளும் கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே 6 சிக்மா பிணைப்புகளும் ஆக மொத்தமாக 12 சிக்மா பிணைப்புகள் காணப்படுகின்றன. இது ஒரு தளத்தில் அமைந்துள்ளது. கார்பனின் இனக்கலப்பானது sp2. அதே நேரத்தில் கார்பனின் இனக்கலப்பற்ற ஆர்பிட்டால் ஒரு எலக்ட்ரானை பெற்றுள்ளது. ஆக ஒவ்வொரு கார்பனும் இனக்கலப்படையாத p ஆர்பிட்டாலை கொண்டுள்ளது. இந்த 6 கார்பன்களின் p ஆர்பிட்டால்கள் பக்கவாட்டில் மேற்பொருந்தி 3 உள்ளடங்கா பை பிணைப்புகளை தருகின்றன. பாயிண்ட் நம்பர் 8. பென்சீனை குறித்து காட்டுதல். இந்த அமைப்பு பென்சீனின் விரிவான வடிவம். வாய்பாடு C6H6. இது பென்சீனின் கெகுலே வடிவம். இது பென்சீனின் சுருக்கமான வடிவம். ஆக பென்சீனின் அமைப்பை எவ்வாறு வருவிப்பது என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். பென்சீனின் நைட்ரோ ஏற்ற வினையின் வினை வழிமுறையினை விளக்குக. C6H6 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட பென்சீனானது அடர் நைட்ரிக் அமிலம் மற்றும் அடர் கந்தக அமிலத்துடன் 330 கெல்வின் வெப்பநிலைக்கு சூடுபடுத்தும் பொழுது முதலில் நைட்ரிக் அமிலமானது HO- ஆகவும் NO2+ ஆகவும் அயனி உருகிறது. வினை சூழலில் பென்சீனில் உள்ள H+ ஆனது OH- அயனியுடன் வினை புரிந்து நீரை வெளியேற்றுகிறது. எலக்ட்ரான் கவர் தொகுதியான NO2+ ஆனது H+ பதிலாக பதிலீடு அடைந்து முதன்மை விளைபொருளான C6H5NO2 என்ற நைட்ரோ பென்சீனை தருகிறது. இது பென்சீனின் எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினையாகும். இந்த வினையில் எலக்ட்ரான் கவர் பொருளாக இருப்பது NO2+. பென்சீனின் நைட்ரோ ஏற்ற வினையினுடைய வழிமுறையை பார்ப்போம். வினை வழிமுறை படி 1. HNO3 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட நைட்ரிக் அமிலமானது H2SO4 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட கந்தக அமிலத்துடன் வினை புரிகிறது. இவை இரண்டும் நைட்ரோ ஏற்ற கலவை என்று அழைக்கப்படுகிறது. வினை சூழலில் நைட்ரிக் அமிலமானது HO- ஆகவும் NO2+ ஆகவும் அயனியுறுகிறது. அதுபோல கந்தக அமிலமானது H+ ஆகவும் HSO4- ஆகவும் பிரிகை உறுகிறது. இவை இரண்டும் வினை புரிந்து முதலில் நீரை வெளியேற்றுகின்றன. பின்பு NO2+ என்ற நைட்ரோனியம் அயனியும் HSO4- என்ற பைசல்பேட் அயனியும் உருவாகிறது. இங்கு நைட்ரோனியம் அயனி என்பது எலக்ட்ரான் கவர் பொருள். படி 1 நைட்ரோனியம் அயனி உருவாகிறது. படி 2 பென்சீனானது உருவான NO2+ அதாவது நைட்ரோனியம் அயனியுடன் வினை புரிகிறது. இங்கு பென்சீனில் உள்ள 2 கார்பன்களுக்கு இடையே காணப்படுகின்ற பை எலக்ட்ரான்களில் ஒன்று NO2+ உடன் பிணைப்பை உருவாக்குகிறது. இதன் விளைவாக கார்பன் பாண்ட் NO2 மீது காணப்பட்ட நேர்மின் சுமையானது இந்த கார்பனால் வழங்கப்பட்ட பை எலக்ட்ரானுக்காக ஈடு செய்யப்படுகிறது. இங்கு உருவான இந்த இடைபொருளானது ஹரீனியம் அயனி என்று அழைக்கப்படுகிறது. ஹரீனியம் அயனி உடனிசைவு அமைப்பால் எவ்வாறு நிலைப்படுத்தப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். இங்கு பார்ப்பது ஹரீனியம் அயனி. இந்த ஹரீனியம் அயனியினுடைய முதலாவது உடனிசைவு அமைப்பு இந்த கார்பனுக்கும் இடையே காணப்படுகின்ற 2 பை எலக்ட்ரான்களில் ஒன்று இந்த கார்பனுக்கு வழங்கப்படுவதன் காரணமாக இந்த கார்பன் மீது காணப்பட்ட நேர்மின் சுமையானது இந்த கார்பனுக்கு நகருகிறது. இதனுடைய மற்றொரு உடனிசைவு அமைப்பானது இந்த கார்பனுக்கும் இடையே காணப்படுகின்ற 2 பை எலக்ட்ரான்களில் இந்த கார்பனின் பை எலக்ட்ரான் கார்பனுக்கு மாற்றப்படுவதன் காரணமாக கார்பன் மீது
காணப்பட்ட நேர்மின் சுமையானது இந்த கார்பனுக்கு மாற்றப்படுகிறது. இதன் விளைவாக உருவாகின்ற அயனியானது அரீனியம் அயனியுடைய மற்றொரு உடனிசைவு. 3 உடனிசைவு அமைப்புகளால் அரீனியம் அயனியானது அதிக நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்கிறது. படி 2 பென்சீன் ஆனது நைட்ரோனியம் அயனியுடன் வினை புரிந்து அதிக நிலைப்புத்தன்மை உடைய அரீனியம் அயனியை தருகிறது. படி 3 இவ்வாறு உருவான அரீனியம் அயனியானது HSO4- என்ற பைசல்பேட் அயனியுடன் வினை புரிகிறது. வினை சூழலில் அரீனியம் அயனியில் கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிகிறது. இந்த பிணைப்பு எலக்ட்ரான் கார்பனுக்கு நகர்வதன் காரணமாக H ஆனது H+ ஆக HSO4- உடன் இணைந்து H2SO4 ஆக நீக்கப்படுகிறது. இதன் விளைவாக உருவாகின்ற முதன்மை விளைபொருளானது C6H5NO2 என்ற நைட்ரோபென்சீன். படி 3 அரீனியம் அயனியானது HSO4- உடன் வினை புரிந்து நைட்ரோபென்சீனை தருகிறது. N-பியூட்டேனின் வச அமைப்புகளை விவரிக்க இங்கு பார்ப்பது CH3 பாண்ட் CH3 என்ற வாய்ப்பாடு கொண்ட ஈத்தேன். கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பை பொறுத்து தடையற்ற சுழற்சியால் ஈத்தேனானது பல்வேறு வச அமைப்புகளில் காணப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் அல்லவா? இந்நிலையில் ஒவ்வொரு கார்பனிடம் காணப்படுகின்ற ஒரு ஹைட்ரஜன் அணுவிற்கு பதிலாக மீத்தைல் தொகுதி பதிலீடு அடைவதால் உருவாகின்ற நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பனே N-பியூட்டேன். அதாவது CH3 பாண்ட் CH2 பாண்ட் CH2 பாண்ட் CH3. பியூட்டேனின் கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பை பொறுத்து தடையற்ற சுழற்சியால் உருவாகின்ற வச அமைப்புகளை பற்றி பார்ப்போம். N-பியூட்டேனின் வச அமைப்புகள் இது 2 விதமான முக்கிய வச அமைப்புகளை தருகின்றது. அவற்றுள் ஒன்று மறைத்தல் வச அமைப்பு எக்லிப்ஸ்ட் கன்ஃபர்மேஷன், மற்றொன்று எதிரெதிர் வச அமைப்பு ஸ்டகர்டு கன்ஃபர்மேஷன். N-பியூட்டேனின் இந்த வச அமைப்புகளை சற்று விரிவாக பார்ப்போம். பியூட்டேனின் முக்கிய முதலாவது வச அமைப்பு மறைத்தல் வச அமைப்பு. இங்கு பார்ப்பது கண்ணிற்கு தொலைவில் உள்ள கார்பன், அதனுடன் CH3 2 ஹைட்ரஜன்கள் பிணைக்கப்பட்டுள்ளது. இந்த கார்பனுடன் சகப்பிணைப்பில் உள்ள மற்றொரு கார்பனானது கண்ணுக்கு அருகே உள்ளது. இது இளம் சிவப்பு நிறத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் காணப்படுகின்ற மீத்தைல் தொகுதி 2 ஹைட்ரஜன்கள். இந்த அமைப்பை உற்று நோக்கும் பொழுது இரு மெத்தில் தொகுதிகளுக்கு இடையே உள்ள தொலைவு குறைந்தபட்சமாக உள்ளது. இதன் காரணமாக அவைகளுக்கு இடையே அதிக விலக்கு விசை காணப்படுகிறது. எனவே இந்த மறைத்தல் வச அமைப்பு குறைந்து நிலைப்புத்தன்மை உடையது. இந்த மறைத்தல் வச அமைப்பானது முழு மறைத்தல் வச அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. மறைத்தல் வச அமைப்பில் காணப்படுகின்ற மற்ற 2 அமைப்புகளையும் பார்ப்போம். தொலைவில் உள்ள கார்பனின் சுழற்சியால் கிடைக்கப்பெறுகின்ற மற்ற 2 மறைத்தல் வச அமைப்புகள் ஆக மறைத்தல் வச அமைப்பு 3, ஒன்று முழு மறைத்தல் வச அமைப்பு. கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பின் சுழற்சியால் மேலும் 2 மறைத்தல் வச அமைப்புகள் உண்டாகின்றன. 2 எதிரெதிர் வச அமைப்பு ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன். தொலைவில் உள்ள கார்பனுடன் காணப்படுகின்ற ஒரு மீத்தைல் தொகுதி மற்றும் 2 ஹைட்ரஜன்கள். இந்த கார்பனுடன் சகப்பிணைப்பில் காணப்படுகின்ற கார்பனானது இளஞ்சிவப்பு நிற புள்ளியாக கண்ணுக்கு அருகிலே உள்ளது. இதனுடன் காணப்படுகின்ற ஒரு மெத்தில் தொகுதி 2 ஹைட்ரஜன்கள். இந்த வச அமைப்பு தான் எதிர் எதிர் வச அமைப்பு. இந்த வச அமைப்பில் இரு மெத்தில் தொகுதிகளுக்கு இடையே உள்ள தொலைவு அதிகபட்சமாக உள்ளது. இதன் காரணமாக இவைகளுக்கிடையே குறைந்தபட்ச விலக்கு விசை காணப்படுகிறது. இதன் விளைவாக எதிர் எதிர் வச அமைப்பானது அதிக நிலைப்புத்தன்மையுடையதாக உள்ளது. கருக்கவர் பதிலீட்டு வினைகளின் வழிமுறை இது 2 வகைப்படும். ஒன்று SN2 அதாவது இரு மூலக்கூறு கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினை பயோமாலிகுலர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இரண்டாவது SN1 அதாவது ஒரு மூலக்கூறு கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினை யூனிமாலிகுலர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். SN2 இதில் உள்ள கூறுகளை தெரிந்து கொள்வோம்.
S என்பது பதிலீடு சப்ஸ்டிடியூஷன், N என்பது கரு கவர் பொருள் அதாவது நியூக்ளியோஃபைல், 2 என்பது இரு மூலக்கூறு. அதுபோல SN1 இல் S என்பது பதிலீடு, N என்பது கரு கவர் பொருள், 1 என்பது ஒரு மூலக்கூறு. கேள்வி எண் 1. SN2 இரு மூலக்கூறு கரு கவர் பொருள் பதிலீட்டு வினை வழிமுறையை பார்ப்போம். எடுத்துக்காட்டு 2-bromo octane சோடியம் ஹைட்ராக்சைடுடன் புரியும் வினையானது SN2 வினைக்கான சான்று. வினையை புரிந்து கொள்வோம். C6H13 bond C bond CH3 bond H bond Br. இதுவே 2-bromo octane. இது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்த்து வினைப்படுத்தப்படும் பொழுது வினை சூழலில் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆனது Na+ ஆகவும் OH- ஆகவும் அயனியுறுகிறது. இதில் OH- என்பது கரு கவர் பொருள். Na+ ஆனது Br- உடன் இணைந்து சோடியம் புரோமைடாக நீக்கப்படுகிறது. புரோமினுக்கு பதிலாக கரு கவர் பொருளான OH ஆனது பதிலீடு அடைகிறது. இதன் விளைவாக உருவாகின்ற விளைபொருளானது C6H13 bond C bond CH3 bond H bond OH. இச்சேர்மமானது 2-octanol. இந்த வினையானது SN2 வினை வழிமுறையை பின்பற்றுகிறது. இந்த வினைக்கான வழிமுறையை பார்ப்போம். SN2 வினை வழிமுறை C6H13 bond C bond CH3 bond H bond Br. 2-bromo octane கரு கவர் பொருளான OH- ஆனது வினைப்படு பொருளான 2-bromo octaneன் கார்பனை புரோமினுக்கு எதிர் திசையிலிருந்து தாக்குகிறது. இதன் விளைவாக இடைநிலைமை உருவாகிறது. அந்த இடைநிலைமையை பொறுமையாக எழுதுவோம். C bond C6H13 bond CH3 bond H. கரு கவர் பொருளான OH- தன்னிடத்தில் உள்ள எலக்ட்ரானை கார்பனுக்கு வழங்குகிறது. இதன் விளைவாக பகுதி அளவு பிணைப்பானது கார்பனுக்கும் OH தொகுதிக்கும் இடையில் காணப்படுகிறது. தன்னிடம் உள்ள எலக்ட்ரானை கார்பனுக்கு வழங்கிய காரணத்தினால் OH மீது குறைந்த அளவு நேர்மின் சுமை காணப்படுகிறது. அதே நேரத்தில் கார்பனுக்கும் புரோமினுக்கும் இடையே உள்ள பிணைப்பு எலக்ட்ரான்கள் புரோமினின் அதிக எலக்ட்ரான் கவர்திறன் காரணமாக புரோமினை நோக்கி மெதுவாக நகருகின்றது. இதன் விளைவாக புரோமினானது சிறிதளவு எதிர்மின் சுமையை பெறுகிறது. இதுவே SN2 வினை வழிமுறையில் இடைநிலைமை. இந்த இடைநிலைமையை சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்த இடைநிலைமையில் கார்பனின் இணைதிறனானது 5 1 2 3 4 5. இதைத் தொடர்ந்து புரோமினானது கார்பனிடமிருந்து பிணைப்பு எலக்ட்ரானை முழுமையாக பெற்று Br- ஆக நீக்கப்படுகிறது. அதே நேரத்தில் கார்பனுக்கும் OH-க்கும் இடையே முழுமையான சகப்பிணைப்பு உருவாகிறது. இந்த விளைபொருளினுடைய பெயர் 2-octanol. இந்த வழிமுறையில் முதல் படியானது மெதுவாக நடைபெறுகின்ற படி. இதுவே வினையின் வேகத்தை தீர்மானிக்கிறது. இந்த படியில் வினைவிடு பொருளும் கரு கவர் பொருளும் ஈடுபடக்கூடிய காரணத்தினால் இந்த வினையானது SN2 வினை என்று அழைக்கப்படுகிறது. SN2 வினையில் 2-bromo octaneல் காணப்படுகின்ற இந்த கார்பனானது சீர்மைத்தன்மையற்ற கார்பன். இது தள முனைவுற்ற ஒளியை இடதுபுறமாக சுழற்றுகின்றது. எனவே -2-bromo octane. SN2 வினையினுடைய முடிவில் பெறப்படுகின்ற 2-octanol. 2-octanolல் உள்ள சீர்மைத்தன்மையற்ற கார்பனானது தள முனைவுற்ற ஒளியை வலதுபுறம் சுழற்றுகிறது. எனவே +2-octanol. ஆக SN2 வினையை பின்பற்றுகின்ற வினைகளில் சீர்மையற்ற கார்பன்களின் புறவெளி அமைப்பு தலைகீழாக மாற்றமடைகிறது. அதாவது இடம் சுழற்சி வினைபடு பொருளானது வினையினுடைய முடிவில் வலம் சுழற்சி விளைபொருளாக மாற்றப்படுகிறது. இத்தகைய தலைகீழ் மாற்றமானது வால்டன் தலைகீழ் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. ஆக SN2 வினை வழிமுறையை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். கேள்வி எண் 2.
வால்டன் தலைகீழ் மாற்றம், வால்டன்ஸ் இன்வர்ஷன் என்றால் என்ன? SN2 வினை வழிமுறையை பின்பற்றுகின்ற வினைகளில் சீர்மையற்ற கார்பனின் புறவெளி அமைப்பு தலைகீழ் மாற்றமடைகிறது. இதை முதலில் கண்டறிந்தவர் பால் வால்டன். எனவே இத்தகைய தலைகீழ் மாற்றமானது வால்டன் தலைகீழ் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி எண் 3. SN1 ஒரு மூலக்கூறு கரு கவர் பொருள் பதிலீட்டு வினை, யூனிமாலிகுலர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இந்த வினையினுடைய வழிமுறையை ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக புரிந்து கொள்வோம். எடுத்துக்காட்டு: மூவிணைய பியூட்டைல் புரோமைடு ஆனது நீர்த்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் புரியும் வினையானது SN1 வினைக்கான சான்று. C bond CH3 bond CH3 bond CH3 bond Br. இதுவே மூவிணைய பியூட்டைல் புரோமைடு. இதனுடைய IUPAC பெயர் 2-bromo 2-methylpropane. இது நீர்த்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரியும் பொழுது வினை சூழலில் K+OH- அயனியாக பிரிகை உறுகிறது. இதில் OH- என்பது கரு கவர் பொருள். K+2-bromo 2-methylpropane உள்ள Br- உடன் இணைந்து பொட்டாசியம் புரோமைடாக நீக்கப்படுகிறது. புரோமினுக்கு பதிலாக கரு கவர் பொருளான OH பதிலீடு அடைகின்றது. எனவே கிடைக்கின்ற விளைபொருளானது C bond CH3 bond CH3 bond CH3 bond OH. இது மூவிணைய பியூட்டைல் ஆல்கஹால். இதன் IUPAC பெயர் 2-methylprop2-ol. இந்த வினையினுடைய SN1 வழிமுறையை பார்ப்போம். SN1 வினை வழிமுறை. படி 1. கார்பன் நேரயனி உருவாதல். CH3 bond C bond CH3 bond CH3 bond Br என்ற 2-bromo 2-methylpropane அதாவது மூவிணைய பியூட்டைல் புரோமைடு ஆனது இந்த படியில் மெதுவாக கார்பனுக்கும் புரோமினுக்கும் இடையே உள்ள சக பிணைப்பு எலக்ட்ரானை புரோமினின் அதிக எலக்ட்ரான் கவர்திறன் காரணமாக புரோமின் கவர்ந்து Br- ஆக வெளியேறுகிறது. இதன் விளைவாக கார்பன் நேர் அயனியானது உருவாகிறது. இந்த கார்பன் நேர் அயனியானது தளத்தில் அமையக்கூடிய அயனியாக கிடைக்க பெறுகிறது. இந்த படியானது மெதுவாக நடைபெறக்கூடிய காரணத்தினால் இந்த படியே இந்த வினையினுடைய வழிமுறையை தீர்மானிக்கிறது. இந்த படிநிலையில் வினைப்படு பொருள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய காரணத்தினால் இந்த வினை வழிமுறையானது ஒரு மூலக்கூறு கரு கவர் பதிலீட்டு வினை என்று அழைக்கப்படுகிறது. இங்கு உருவான கார்பன் நேர் அயனியானது 2 காலியான 2p ஆர்பிட்டால்களின் சம மடல்களை பெற்றுள்ளது. படி 2 கரு கவர் பொருள் தாக்குதல். முதல் படியில் உருவான 2 சம 2p ஆர்பிட்டால் மடல்களை பெற்றுள்ள கார்பன் நேர் அயனியானது கரு கவர் தொகுதியான OH- உடன் விரைவாக வினை புரிகிறது. தளத்தில் அமையப்பெற்ற கார்பன் நேர் அயனியில் இந்த கரு கவர் தொகுதியான OH- இருபுறமும் தாக்கும். முதலாவதாக இந்த OH- தளத்தின் இப்புறம் தாக்குவதாக கொண்டால் உருவாகின்ற விளைபொருளானது மூவிணைய பியூட்டைல் ஆல்கஹால். அதே நேரத்தில் கருக்கவர் தொகுதியான OH- ஆனது முக்கோண தளத்தின் மையத்தில் உள்ள கார்பன் நேர் அயனியை இப்புறம் தாக்கினால் உருவாகின்ற விளைபொருள் மூவிணைய பியூட்டைல் ஆல்கஹால். ஆக இங்கு உருவான விளைபொருளானது மூவிணைய பியூட்டைல் ஆல்கஹால், அதாவது 2-methylprop2-ol. SN1 வினை வழிமுறையை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். SN1 மற்றும் SN2 வினைகளின் வினை வழிமுறைகளை ஒப்பிடுக. வரிசை எண் SN1 SN2. பாயிண்ட் நம்பர் 1. SN1 ஒரு மூலக்கூறு கரு கவர் பொருள் பதிலீட்டு வினை. SN2 இரு மூலக்கூறு கரு கவர் பதிலீட்டு வினை. பாயிண்ட் நம்பர் 2. SN1 வினைப்படு பொருள் செறிவினை பொறுத்து அமைகின்றது. SN2 வினைப்படு பொருள் மற்றும் கருகவர் பொருள் ஆகிய இரண்டின் செறிவையும் பொறுத்து அமைகின்றது. பாயிண்ட் நம்பர் 3. SN1 முதல் வகை வினை வழிமுறையை பின்பற்றுகிறது. SN2 இரண்டாம் வகை வினை வழிமுறையை பின்பற்றுகிறது. பாயிண்ட் நம்பர் 4. SN1 இரு படிகளில் நிகழுகிறது. இதில் கார்பன் நேர் அயனி உருவாகிறது. SN2 ஒரு படியில் நிகழுகிறது. இடைநிலைமை உருவாகிறது. பாயிண்ட் நம்பர் 5.
SN1 வினைகளில் ஒளி சுழற்றும் தன்மை பெற்ற வினைப்படுபொருள் வினையின் இறுதியில் ஒளி சுழற்றும் தன்மையற்ற சுழிமாய் கலவையை தருகிறது. SN2 சீர்மையற்ற கார்பனின் புறவெளி அமைப்பு தலைகீழ் மாற்றமடைகிறது, அதாவது வால்டன் தலைகீழ் மாற்றத்திற்கு உட்படுகிறது. பார்ப்போம். 1. எளிய அரோமேட்டிக் கரிமச் சேர்மம் A புரோமினுடன் வினை புரிந்து B ஐ கொடுக்கிறது. A ரானே நிக்கலுடன் வினை புரிந்து C ஐ கொடுக்கிறது. A, B மற்றும் C ஐ கண்டறிக. இந்த கேள்வி மார்ச் 2019 பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. எளிய அரோமேட்டிக் கரிமச் சேர்மம் C6H6 என்ற வாய்பாடுடைய பென்சீனே எளிய அரோமேட்டிக் கரிமச் சேர்மம். இது Br2 என்ற வாய்பாடுடைய புரோமினுடன் ஃபெர்ரிக் புரோமைடு வினைவேக மாற்றி முன்னிலையில் வினை புரிகிறது. இந்த வினையானது எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைக்கு ஒரு உதாரணம். புரோமின் மூலக்கூறில் எலக்ட்ரான் கவர்பொருளாக Br+ உள்ளது. இது பென்சீனில் ஏதாவது ஒரு கார்பனுடன் காணப்படுகின்ற ஹைட்ரஜனுக்கு பதிலாக பதிலீடு அடைகிறது. எனவே பென்சீனில் உள்ள H+ம் Br- இணைந்து HBr ஆக நீக்கப்படுகிறது. H+ற்கு பதிலாக Br+ பதிலீடு அடைகிறது. கிடைக்கப்பெற்ற இந்த சேர்மத்தினுடைய வாய்பாடு C6H5Br. இது புரோமோ பென்சீன். இதுவே கரிமச் சேர்மம் B ஆகும். C6H6 என்ற வாய்பாடுடைய பென்சீன் A ஆனது நிக்கல் முன்னிலையில் ஹைட்ரஜனுடன் ஒடுக்க வினைக்கு உட்படுகிறது. இவ்வினையில் பென்சீனில் காணப்படுகின்ற 3 பை பிணைப்புகளும் நீக்கப்பட்டு ஒவ்வொரு கார்பனிடத்திலும் ஒவ்வொரு ஹைட்ரஜன்கள் சேர்க்கப்பட்டு ஒடுக்க வினை நிகழுகிறது. எனவே கிடைக்கப்பெற்ற விளைபொருளானது C6H12 என்ற வாய்பாடுடைய சைக்ளோஹெக்சேன். இது C ஆகும். கிடைக்கப்பெற்ற A, B மற்றும் C ஐ அட்டவணைப்படுத்துவோம். சேர்மம் அமைப்பு வாய்பாடு பெயர் A, C6H6 பெயர் பென்சீன். இதுவே எளிய அரோமேட்டிக் கரிமச் சேர்மம். B, C6H5 bond Br புரோமோ பென்சீன். C வளைய அலிபாட்டிக் சேர்மம் வாய்பாடு C6H12 பெயர் சைக்ளோஹெக்சேன் அல்லது வளைய எக்சேன். கேள்வி எண் 2. C2H6O A என்ற கரிமச் சேர்மம் அடர் கந்தக அமிலத்துடன் வினைப்படுத்தும் போது B ஐ தருகிறது. A சேர்மம் குளிர்ந்த நீர்த்த காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலுடன் C ஐ கொடுக்கிறது. A, B மற்றும் C ஐ கண்டறிந்து வினைகளை விளக்குக. இந்த கேள்வியானது ஜூன் 2019 இன்ஸ்டன்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்டுள்ளது. தீர்வை பார்ப்போம். C2H6O என்ற வாய்பாடுடைய கரிமச் சேர்மம் A அடர் கந்தக அமிலத்துடன் வினைப்படுத்தப்படும் பொழுது C2H4 என்ற வாய்பாடுடைய B ஐ தருகிறது. அடர் கந்தக அமிலமானது சிறந்த நீர் நீக்கும் காரணி என்பதை நாம் அறிவோம். அதே நேரத்தில் A ஆனது பேயர் காரணி, அதாவது குளிர்ந்த காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலுடன் ஆக்சிடேற்றத்திற்கு உட்பட்டு C ஐ தருகிறது. வினைகளை பார்ப்போம். C2H6O என்ற வாய்பாடுடைய கரிமச் சேர்மம் A ஆனது எத்தனால். இதை C2H5OH என்று அமைத்துக் கொள்வோம். வினையை புரிந்து கொள்ள மேலும் இதை சற்று விரிவாக எழுதுவோம். CH2 bond H bond CH2 bond OH. இது அடர் கந்தக அமிலத்துடன் வினைப்படுத்தும் பொழுது அடர் கந்தக அமிலம் ஒரு சிறந்த நீர் நீக்கும் காரணி. எனவே எத்தனாலில் இருந்து நீர் மூலக்கூறை நீக்குகிறது. எவ்வாறு நீர் நீக்கம் நடைபெறுகிறது என்பதை பார்ப்போம். கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து கார்பனுக்கும் இடையே நகர்ந்து பை பிணைப்பாக மாறுகிறது. இதன் விளைவாக கார்பனுக்கும் OHக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து H+ம் OH- இணைந்து நீராக நீக்கப்படுகிறது. இதன் விளைவாக உருவாகின்ற முதன்மை விளைபொருளானது CH2 டபுள் பாண்ட் CH2 என்ற வாய்பாடு உடைய ஈத்தீன். இது கரிமச் சேர்மம் B. கரிமச் சேர்மம் ஈத்தீன் B ஆனது பேயர் காரணியுடன், பேயர் காரணி என்பது நீர்த்த குளிர்ந்த காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இது
ஒரு ஆக்சினேற்றி. இந்த வினையானது டைஹைட்ராக்சிலேற்ற வினை வகையை சார்ந்தது. அதாவது கார்பனுக்கு இடையே உள்ள பை பிணைப்பு முறிந்து 2 கார்பனிடத்திலும் 2 OH தொகுதிகள் இணைக்கப்படுகின்றன. CH2 bond OH bond CH2 bond OH. இவ்வாறு உருவான இச்சேர்மமானது எத்தன் -1,2 டையால், அதாவது எத்திலின் கிளைகால். இதுவே கரிமச் சேர்மம் C ஆகும். பெறப்பட்ட A, B, C ஆகியவற்றை அட்டவணைப்படுத்துவோம். சேர்மம், அமைப்பு, வாய்பாடு, பெயர். A CH3 bond CH2 bond OH. பெயர் எத்தனால். B CH2 double bond CH2 ஈத்தீன். C CH2 bond OH bond CH2 bond OH எத்திலீன் கிளைகால். கேள்வி எண் 3. A என்ற எளிய ஆல்கீனுடன் HCl வினை புரிந்து B ஐ தருகிறது. மேலும் B அமோனியாவுடன் வினை புரிந்து C2H7N என்ற மூலக்கூறு வாய்ப்பாட்டினை உடைய C ஐ தருகிறது. C ஆனது கார்பைலமீன் வினைக்கு உட்படுகிறது. A, B மற்றும் C ஐ கண்டறிந்து வினைகளை விளக்குக. தீர்வை பார்ப்போம். C2H4 என்ற வாய்பாடுடைய எளிய அல்கீன். இது A. இதனுடன் ஹைட்ரஜன் குளோரைட் சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது நிறைவுறா ஹைட்ரோ கார்பனாக உள்ள காரணத்தினால் சேர்க்கை வினைக்கு உட்படுகிறது. உட்பட்டு C2H5Cl என்ற வாய்பாடுடைய B ஐ தருகிறது. B ஆனது அமோனியாவுடன் வினை புரிந்து C ஐ தருகிறது. C னுடைய மூலக்கூறு வாய்பாடு C2H7N. இது கார்பைலமீன் சோதனையை தருகிறது. இதன் மூலமாக C ஆனது ஒரு ஓரிணைய அமீன் என்பதை அறிய முடிகிறது. இந்த குறிப்புகளை எல்லாம் மனதில் கொண்டு வினைகளை பார்ப்போம். CH2 double bond CH2 ஈத்தீன். இது கரிமச் சேர்மம் A. இதன் மூலக்கூறு வாய்பாடு C2H4. இது நிறைவுறாத ஹைட்ரோ கார்பனாக உள்ள காரணத்தினால் ஹைட்ரஜன் குளோரைடுடன் சேர்க்கை வினைக்கு உட்படுகிறது. இதன் விளைவாக ஒரு கார்பனிடம் ஒரு ஹைட்ரஜனும் மற்றொரு கார்பனிடத்திலே குளோரினும் பை பிணைப்பு முறிவின் காரணமாக சேருகின்றது. கிடைக்கின்ற விளைபொருளானது CH3 bond CH2 bond Cl. இது குளோரோ ஈத்தேன். இச்சேர்மமே B. ஆக CH3 bond CH2 bond Cl என்ற வாய்பாடுடைய குளோரோ ஈத்தேன் ஆனது NH3 என்ற வாய்பாடுடைய அமோனியாவுடன் வினை புரிகிறது. வினையை புரிந்து கொள்ள அமோனியாவினுடைய வாய்ப்பாட்டை இவ்வாறு H bond NH2 என்று அமைத்துக் கொள்வோம். வினை சூழலில் குளோரோ ஈத்தேனில் உள்ள Cl மைனஸும் அமோனியாவில் உள்ள H பிளஸும் இணைந்து HCl ஆக நீக்கப்படுகிறது. முதன்மை விளைபொருளாக கிடைப்பது CH3 bond CH2 bond NH2 என்ற வாய்பாடு கொண்ட அமினோ ஈத்தேன். அமினோ ஈத்தேன் ஆனது IUPAC பெயர். இச்சேர்மத்தின் பொது பெயரானது ஈத்தைல் அமீன். இச்சேர்மம் C ஆகும். கிடைக்கப்பெற்ற முடிவுகளை இவ்வாறு அமைப்போம். A ஈத்தீன், B குளோரோ ஈத்தேன், C அமினோ ஈத்தேன். கேள்வி எண் 4. C3H6 என்ற A ஹைட்ரோ கார்பன் HBr உடன் வினை புரிந்து B ஐ தருகிறது. B நீர்த்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிந்து C3H8O என்ற மூலக்கூறு வாய்பாடுடைய C ஐ தருகிறது. A, B மற்றும் C ஐ கண்டறிந்து வினைகளை விளக்குக. இது பாடத்தின் பின்பகுதியில் உள்ள கேள்வி. C3H6 இந்த சேர்மமானது ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன்கள் 2 வகைப்படும் என்பதை நாம் அறிவோம். அவற்றுள் ஒன்று நிறைவுற்ற, மற்றொன்று நிறைவுறா. C3H6 என்ற இந்த வாய்பாடு குறிப்பது இந்த சேர்மமானது ஒரு நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன், அதாவது 3 கார்பன் கொண்ட ஆல்கீன். இது HBr உடன் சேர்க்கை வினைக்குட்பட்டு B ஐ தருகிறது. B ஆனது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்க்கப்பட்டு நீரார் பகுத்தலுக்கு உட்படுத்தும் பொழுது C கிடைக்கிறது. C என்ற கரிமச் சேர்மத்தின் வாய்பாடு C3H8O. இந்த குறிப்புகளை நினைவில் கொண்டு கணக்கிற்கான தீர்வை பார்ப்போம். கரிமச் சேர்மம் A
இதன் வாய்பாடு C3H6. இது ஒரு நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன், அதாவது ஆல்கீன் அல்லவா? இந்த வாய்ப்பாட்டிற்கொண்டு அமைப்பு வாய்ப்பாட்டை உருவாக்குவோம். CH3 bond CH double bond CH2. இதன் மூலக்கூறு வாய்ப்பாடு C3H6, அதாவது புரோப்பீன். இது ஹைட்ரஜன் புரோமைடுடன் சேர்க்கை வினைக்கு உட்படுகிறது. சீர்மையற்ற ஆல்கீன்களில் சேர்க்கை வினையின் போது அவைகள் மார்கோனிகாப் விதியை பின்பற்றுகின்றன என்பதை நாம் அறிவோம். மார்கோனிகாப் விதியை நினைவு கூர்வோம். சேருகின்ற பொருட்களில் எதிர்மின் சுமையை கொண்ட பொருளானது குறைந்த ஹைட்ரஜன் கொண்ட கார்பனிடத்தில் போய் சேரும் என்பதுதான் மார்கோனிகாப் விதி. அதன் அடிப்படையில் ஹைட்ரஜன் புரோமைடில் உள்ள Br- ஆனது புரோப்பீனில் இந்த கார்பனிடம் ஒரு ஹைட்ரஜனே உள்ள காரணத்தினால் இந்த கார்பனிடம் போய் சேருகிறது. அதே வேளையில் இந்த கார்பனிடத்திலே இந்த ஹைட்ரஜன் சேருகின்றது. ஆக கிடைக்கின்ற முதன்மை விளைபொருளானது CH3 bond CH bond Br bond CH3. இச்சேர்மமானது 2-bromopropane, அதாவது B. இது ஐசோப்ரோபைல் புரோமைடு என்றும் பொதுவாக அழைக்கப்படுகிறது. ஆக 2-bromopropane ஆனது B. இது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் நீரார் பகுத்தல் வினைக்கு உட்படுத்தும் பொழுது Br- ஆனது K+ உடன் இணைந்து பொட்டாசியம் புரோமைடாக நீக்கப்படுகிறது. முதன்மை விளைபொருளாக CH3 bond CH bond CH3 bond OH கிடைக்கப்பெறுகிறது. இச்சேர்மமானது 2-propanol. இதுவே C ஆகும். பெறப்பட்ட முடிவுகளை அட்டவணைப்படுத்துவோம். சேர்மம் அமைப்பு வாய்பாடு பெயர் A CH3 bond CH double bond CH2 propene B CH3 bond CH Br bond CH3 2-bromopropane அல்லது ஐசோப்ரோபைல் புரோமைடு C CH3 bond CH bond OH bond CH3. இது 2-propanol அல்லது ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.